Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 15வது நாள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஆட்களோட பேட்டர்னை கண்டுபிடிச்ச பிறகு அவங்க எல்லாரையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். அதாவது யார் யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏபிசின்னு 3 காலம் போட்டுக்கோங்க. சியில் டாக்ஸிக்காக இருக்கிற ஆட்களோட பேரை எழுதுங்க. பி காலமில் நியூட்ரலாக இருக்கிறவங்களோட பேரை எழுதுங்க. ஏ காலமில் சேஃபான ஆட்களோட பேரை எழுதுங்க. இந்த சி ஜோனில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆபத்தானவங்க. இவங்க எனர்ஜி வேம்பயர்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் பர்சனல் லைஃபுக்குள்ளே அவங்கள விடவே கூடாது. சும்மா ஒப்புக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணணும். இவங்க வீட்டுக்கு வந்தாலும் கூட ஹாலில் உட்கார வச்சு ஃபார்மலாக பேசி அப்படியே அனுப்பி வச்சிடணும். அதுதான் அவங்களுக்கான இடம். பி ஜோனில் இருக்கிறவங்க கிட்ட நார்மலாக பழகலாம். பட் ஸ்டில் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே கூடாது. லைஃபோட என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுக்கு இவங்களை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஜோனில் இருக்கிறவங்க தான் உங்களோட வெல் விஷர்ஸ், நலன் விரும்பிகள். இந்த ஜோனில் 1-2 பேர் தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகலாம். உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே இவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக நெருங்கி பழகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதோ 1-2 தடவை உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் நீங்கள் ஜோன் ஏல இடம் கொடுக்கவே கூடாது. பேட்டர்னை பேஸ் பண்ணி யார் யாரை எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஆளுங்களை இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் குறையும். உங்கள் எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கும். மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். ஸோ சேஃபான ஆளுங்களை மட்டும் ஜோன் ஏல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாரையும் ப்ராப்பராக அவங்கவங்க இடத்துல வச்சு பழகுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.